நான் உனக்கு கொடுத்த தவணையில் இன்னும் 2 மாதங்கள் உள்ளன. அதற்குள் என் மனைவியாகி என் படுக்கறைக்கு வா. இல்லையெனில் என் சமையல்காரர்கள் உன்னை வெட்டி திருத்தி எனக்கு பலகாரமாக்கி விடுவார்கள் என்றான் ராவணன். ஆனால் மனித மாமிசத்தை சாப்பிடும் அரக்கனைக் கண்டு சீதை பயப்படவில்லை. ஏய், உனக்கு இந்த கேடுகெட்ட காரியத்தை செய்ய சொல்லியது யார்? உன்னை நல்வழிப்படுத்த ஆட்களே இல்லையா? ராமன் இல்லாத நேரம் என்னை கொண்டு வந்த நீ எப்படி சூரன் குபேரனின் சகோதரன் என்று சொல்லிக் கொள்கிறாய்? சிறு முயலைக் கண்டு சிங்கம் பயப்படுமா என்ன? விதியே உன்னை பாதைக்கு கொண்டு செல்கிறது என்பது நிஜம். விதியே உன்னை அழிவு பாதைக்கு அழைத்து செல்கிறது என்பது நிஜமே. நீ அழிவது உறுதி என்று பேசின சீதையை ராவணன் கண்களை உருட்டி பாம்பை போல சீறி மிரட்டினான். ராவணனுடைய கோபம் அதிகரித்து கொண்டே போனது. இதனை பார்த்த தானியாமாலி என்று ராவணனின் இளைய மனைவி, தேவா, இப்பெண்ணை விடுங்கள். இவள் ஒரு பூச்சி. நீங்கள் ஏன் இவள் பின்னால் கெஞ்சுகிறீர்கள்? உங்கள் அருமை தெரியாதவள் இவள். என்னுடன் வாருங்கள், நாம் உல்லாசமாக இருப்போம் என்று அவனை அழைத்து கொண்டு போனாள். ராவணன் சுற்றி நின்ற அரக்கிகளிடம், இவளை எப்பாடுபட்டாவது உங்கள் வழிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு பூமி அதிர போய்விட்டான். சுற்றி இருந்த அரக்கிகள் சீதையை மிரட்ட தொடங்கினார். சீதை நடுநடுங்க தொடங்கினாள். ராவணன் யார் என்று நினைக்கிறாய்? அவன் பிரம்மாவின் பிள்ளை, புலஸ்தினருடைய பேரனாவான். பல யுத்தங்களில் அவன் வெற்றி பெற்றவனாவான். அவன் பராக்கிரமத்தை தெரிந்து கொள்ளாமல் நீ ஏன் அவனை அலட்சியம் செய்கிறாய் என்றால் ஒரு அரக்கி. விஸ்வரிஷியனுடைய பிள்ளை ராவணன். உன் கர்வத்தை விடு, இவ்வளவு கெஞ்சுகிறான், அவனை ஏன் தள்ளுகிறாய் என்றால் இன்னொருத்தி. தேவர்களை வென்ற ராவணேஸ்வரனுக்கு நீ மனைவியாக போகிறாயா இல்லையா என்று மிரட்டினாள் மற்றொருத்தி. தன் மற்ற மனைவிகளை எல்லாம் அலட்சியம் செய்துவிட்டு உன்னைப்பட்ட மகரிஷியாக வைக்க விரும்பும் ராவணனை ஏன் நீ வெறுக்கிறாய் என்று கொக்கி போட்டால் இன்னொரு அரக்கி. சூரியன், வாயு, தேவர்கள் எல்லாம் பயப்படும் ராவணனை ஏற்றுக்கொள். அவனுக்கு சமமானவர் இவ்வுலகில் யார்? தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தள்ளாதே, தள்ளினால் நீ கொல்லப்படுவாய் என்று அச்சுறுத்தினார்கள் இன்னொரு அரக்கி. எவ்வளவு தைரியசாலியாக இருக்கட்டும், ராமன் வருவான், லட்சுமணன் வருவான் என்று ஆவலோடு காத்திருப்பவளுக்கு யாரும் வரவில்லை என்றால் மனத்தளர்ச்சி ஏற்படுவது அதிசயமா என்ன? சீதையும் வர வர நம்பிக்கை இழக்க தொடங்கினாள். உயிரை கைகளை பிடித்து வைத்து கொண்டிருந்தாள். நீ மனுஷ புத்தி உடையவள் என்பது தெளிவானது. அற்ப அதிர்ஷ்டம் கெட்ட அந்த ராமனை நினைத்து கொண்டு உன் உடலை ஏன் வருத்தி கொள்கிறாய்? உனக்கேற்ற இடம் ராவணன் அந்தப்புறம் மட்டுமே. அங்கிருந்து கொண்டு எல்லா சுகங்களையும் அனுபவிப்பாயாக என்று ராட்சசிகள் விடாமல் சீதையை வேப்பலை அடித்தனர். சீதைக்கு அழுகை பொங்கியது. கண்ணீர் பிறகு அவள் பேசினாள். ராட்சசிகளே, என் ராமன் ஏழைதான், காட்டில்தான் சுற்றுகிறான். ஆனால் அவனை மணந்த மனித பெண் நான். மனித சாதிக்கு உண்டான ஒருத்திக்கு ஒருவன் என்ற பண்பாட்டை நான் எப்படி விட முடியும்? ராட்சசனான ராவணன் மானிட பிறவியான உன்னை ஏன் விரும்புகிறான்? சூரியனுடைய ஒளி எவ்வாறு சூரியனை பற்றி நிற்கிறதோ நான் அவ்வாறு ராமனை பற்றி நிற்கிறேன். சசிதேவி, இந்திரன், அருந்ததி, வசிஷ்டர் தம்பதிகளைப் போல் நான் ராமனை பற்றி நிற்கிறேன் என்றாள் சீதை. அரக்கிகளுக்கு கோபம் உண்டாகிவிட்டது. இவளை கொன்று தின்று விடுவோம். இவள் ஈரல், குடல், மார்பகம் எல்லாம் ருசியாக இருக்கும் என்றால் ஒருத்தி. இவளை வேக வைத்தால் நன்றாக இருக்கும். இவளை தின்று விட்டால் போதும், நம்ம அரசன் நிம்மதியாக தூங்குவான் என்று தூபம் போட்டால் மற்றொரு அறிக்கை. யார் அங்கே? பட்சணங்களை கொண்டு வாருங்கள், கல்லை கொண்டு வாருங்கள். குடித்துவிட்டு இவளையும் பச்சையாகவே தின்றுவிட்டு நிகும்பாலா தேவி ஆலயம் சென்று கூத்தாடுவோம் என்று கிளம்பினால் இன்னொரு அரக்கி. அரக்கர்களுக்கு மனித மாமிசம் மிக பிடிக்கும் என்பது உண்மை. சீதை நடுநடுங்கி உட்கார்ந்திருந்தாலும் ராமநாமத்தை சொல்லி கொண்டிருந்தாள். 14,000 வீரர்களை கொன்ற ராம லட்சுமணர்கள் என்னை அழைத்து போக ஏன் இன்னும் தாமதம் செய்கிறார்கள்? தண்டகாரண்யத்தில் விரதனை வதம் செய்த ராம லட்சுமணர்கள் நான் இருக்கும் இடத்தை தேடி கொண்டிருப்பர் என்று எண்ணுகிறேன். இல்லையென்றால் என்னை மீட்க வந்திருப்பார்கள் என்பது நிச்சயம். ஜடாயுவும் ராவணனுடைய யுத்தம் இறந்தான். அவன் உயிருடன் இருந்தால் என்னை பற்றி சொல்லியிருப்பான். ராம லட்சுமணர்கள் இக்கோட்டையை பிடிக்கலாமா இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இந்த லங்கையை அழிப்பவர்கள். இந்த ராவணன் அழிவது நிச்சயம்.
எல்லா அரக்கிகளும் விதவைகளாக போகிறார்கள். நகரில் உள்ள எல்லா வீடுகளிலும் அழுகுரல் ஒலிக்கப் போகிறது என்று யோசித்து கொண்டே இருந்தாள் சீதை. அவள் சிந்தனை நிற்கவில்லை. இல்லை, ராமனை ராவணன் கொன்று விடுவானோ? இல்லை, ராமன் தானே என் பிரிவை தாங்காமல் இருந்தானோ? ஆக ராமன் கொடுத்து வைத்தவன் தேவர் உலகம் சேர்ந்தான். நான் கல் மாதிரி உயிரோடு இருக்கிறேன். இல்லை, ராமணனுக்கு என் மீது அன்பு குறைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ரொம்ப நாள் பிறந்தால் ராமன் என்னை மறந்திருப்பானோ? சரி, எதற்கு குழப்பம்? தற்கொலை செய்து கொண்டு விட்டால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடாதா என்ன என்று யோசித்த சீதை சிம்சுபா மரத்தில் தன் தலை மயிராலே கழுத்தை இறக்கி தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தாள். இதற்கிடையில் சில அரக்கிகள் ராவணனுடைய சீதையின் எண்ணத்தை சொல்ல போனார்கள். விபீஷணனின் மகளான திரிசடை என்பவள் மற்ற அரக்கிகளை கண்டித்தாள். ஏய் அரக்கிகளே, என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நான் கண்ட கனாவை சொல்கிறேன், கேளுங்கள். இந்த லங்கை அழியப் போகிறது. சூரியனைப் போல ஜொலித்து கொண்டு ராமன் வந்து ராவணனை வென்று சீதையை அழைத்து போகிறான். ராவணன் யமன் வீட்டுக்கு போகிறான். சீதையை ராமன் யானையின் மேல் ஏற்றி கொண்டு செல்வதை கண்டேன். ராவணனும் அரக்கர் குலமும் அவலட்சணமான ஆடைகளை உடுத்தி கொண்டு அவலட்சண நிலையில் யமனால் இழுத்து செல்லப்படுவதை கனவாக கண்டேன். இவளை துன்புறுத்த வேண்டாம், இவளது அருளை கேட்டு பெறுங்கள் என்றாள் திரிசடை. அப்பொழுது சீதைக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இடது கண் துடித்தது. வேறு மங்கள சகனங்களும் தோன்றின. தற்கொலை என்ன மறைந்து சீதைக்கு இப்பொழுது அனுமன் யோசித்து கொண்டிருந்தான். கடலை கடந்து ராட்சசர்களுக்கு தெரியாமல் லங்கையை அடைந்ததாயிற்று. சீதையையும் கண்டாயிற்று, லங்கையின் பரப்பையும் கண்டாயிற்று. தூதன் செய்ய வேண்டிய வேலையை எதிரிகளுக்கு தெரியாமல் செய்தாயிற்று. உடனே திரும்பி ராமனிடம் சுக்கிரவனிடமும் திரும்ப செல்வது நல்லதுதான். ஆனால் நான் போனவுடன் சீதையின் நிலை என்ன? அவளை உயிருடன் அரக்கர்கள் விடுவார்களா என்ன? இல்லை, சீதை தற்கொலை செய்து கொள்ள மாட்டாள் என்பது என்ன நிச்சயம்? இப்பிரச்சனையை தீர்க்காமல் போனால் ராமன் என்ன நினைப்பான்? சுக்கிரவன் திட்டம் மாட்டானா? தூதனுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமா? எனவே சீதையிடம் எப்படியாவது பேசிவிட்டே செல்ல வேண்டும். அப்பப்பா, அனுமனின் புத்தி கூர்மையை பாருங்கள். புத்தி மாதாம் வரிஷ்டம் என்பவர் என்று அர்த்தம் இதற்கு. புத்திமான்களில் சிறந்தவன் என்று அர்த்தம். என்ன செய்யலாம்? இப்பொழுது நான் இந்த குரங்கு உருவத்தில் சீதையின் முன் நின்றால் அவள் பயப்பட மாட்டாள் என்பது என்ன நிச்சயம்? இது ராவணனின் சதி என்று அவள் பயப்பட அலறக்கூடும். சத்தம் கேட்டு தூங்கி கொண்டு இருக்கிற இந்த ராட்சசர்களில் எழுந்து என்னுடன் யுத்தம் செய்வீர். ஒரே குழப்பம் உண்டாகும். யுத்தம் என்றால் ஒருவருக்கு வெற்றி, ஒருவருக்கு தோல்வி என்பதுதானே உண்மை. யுத்தத்தில் நான் தோற்றதால் ராவணனுக்கு யார் போய் தகவல் சொல்வார்? எனவே நான் ராவணது தூதன்தான், ராவணனுடைய ஆள் அல்ல என்று சீதை சந்தேகப்படாமல் இருக்க என்ன செய்யலாம்? யோசித்த அனுமன், ஆம், இதுதான் சரி என்று மெதுவாக மரத்தில் மறைந்து கொண்டு ராமா 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 என்று ஜபம் செய்ய ஆரம்பித்தான். மெதுவான குரலில் சீதையின் காதுகளில் விழும்படி மதுரமாக ராமனின் புகழ் பாட ஆரம்பித்தான் அனுமன். தசரதன் என்பவன் கோசல தேசத்தை ஆண்டவன். மகாசீலன், சத்தியசந்தன் குதிரைகளும் யானைகளும் கொண்ட பெரிய சேனையுடையவன். அவனது மூத்த குமாரன் ராமன். அவன் தன் தந்தை செய்த ஒரு சத்தியத்தை காக்க மனைவி சீதையுடனும் தம்பி லட்சுமணனும் காட்டுக்கு வந்தான். காட்டில் பல அசுரர்கள் அழிந்து ரிஷிகளை காத்தான். கரண், துஷிணன் போன்ற ராவணனின் உறவினர்களை அழித்தான். சீதையின் அழகை கேள்விப்பட்ட ராவணன் அவளை ராம லட்சுமணன் இல்லாத சமயமாக பார்த்து தூக்கி சென்று விட்டான். சீதையை தேடி வந்த ராவணனுக்கு சுக்கிரவன் என்ற வானரவன் நண்பன் ஆனான். சுக்கிரவன் அண்ணன் வாலியை கொன்று வானர அரசை சுக்கிரவனுக்கு பெற்று தந்தான் ராமன். அவன் ஆணையின் போரில் சீதையை தேட பல திறமை வாய்ந்த வானர்கள் உலகங்கள்லாம் கிளம்பினார்கள். அப்படி கிளம்பி தென்திசை வந்த வானர